திருச்சி என்ஐடியில் பாதுகாப்பு குறைபாடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார். விடுதி வார்டன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது இது தொடர்பாக ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆட்சியர் அளித்த விளக்கத்தை தற்போது நாம் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே அவர் மேலே எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டோம். அவங்க மேலே வார்டன் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாணவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு மீது வந்து மேனேஜ்மெண்ட்டில் ஏற்கனவே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவர்கள் இன்டர்னலாக வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. நம்ம பாலியல் தொடர்பான புகார்கள் வந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு வரும் பட்சத்தில் நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இல்லை, இதுக்கு முன்னாடி எந்த புகாரும் நம்மக்கிட்ட வரல. அவங்க பாதுகாப்பு எப்படின்னா ஒரு சில சிசிடிவி ஒர்க் ஆகல பாதுகாப்பு அம்சம் மூலமா வந்து காவல்துறையினர் மற்றும் வருவாய்த்துறையினர் வந்து அங்கே வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணியிருக்காங்க. சிசிடிவி ஏதாவது வந்து லேக் இருந்ததுன்னா நிச்சயமாக வந்து அதையும் வந்து மேம்படுத்துவதற்கு அந்த நிறுவனத்திடம் வந்து நம்ம நிச்சயமாக வந்து வலியுறுத்துவோம். சார், இப்போ அந்த பெண்கள் விடுதலை இப்போ ஆண்கள் வந்து போய் வேலை செய்கிறாங்க, அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட மாட்டாங்க. பொதுவாக பெண்கள் விடுதியில் ஆண்கள் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு சர்டன் டிஸ்டன்ஸ் வரைக்கும் வந்து அவங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி வந்து அவங்க வேலை செய்வதற்காக வந்து பிளம்பர், எலக்ட்ரிஷியன் அந்த மாதிரி போகும்பொழுது வார்டனுடைய துணையோடு அவங்க போக வேண்டும். தனியாக வந்து ஆண்கள் வந்து யாரும் பெண்கள் இருக்கும் ஹாஸ்டலில் வந்து நுழையக்கூடாது. அதை வந்து செக்யூரிட்டி லேப்ஸ் வந்து அங்கே பார்க்க முடிகிறது. அதை வந்து சரி செய்வதாக வந்து என்ஐடி நிர்வாகம் வந்து கூறியிருக்கிறது. திருச்சி என்ஐடியில் பாதுகாப்பு குறைபாடு உறுதி செய்யப்பட்டிருப்பதாக மாவட்ட ஆட்சியர் தெரிவித்திருக்கிறார்.